அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 40 ஏக்கருக்கான சைட்டு பார்க்க போகிறோங்க. 40 ஏக்கருக்கான சைட்டுக்கு வந்து ஒரு சைடு வந்து மண் ரோடாகவும் ஒரு சைடு வந்து தார் ரோடாகவும் இருக்குது. நம்மளுக்கு மண் ரோடுன்றது ஒரு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு 300 அடி உள்ள நம்மளுக்கு இது வந்து பஸ் ரூட்டுங்க. திண்டிவனம் டு நம்மளுக்கு தாதாபுரம் போகிற பஸ் ரூட் இது. நம்ம பஸ் ரூட்லேருந்து இப்போ நம்ம சைட்டு பார்க்க போகிறோங்க. இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி ரோடுங்க. இது வந்து சாதா வந்து மண் ரோடு கிடையாது. இது வந்து நம்மளுக்கு வந்து சைட்டுக்கு போகிறோம் எஃப்எம்பி ரோடு. இது நம்மளுக்கு வந்து 300 அடி தாங்க மண் ரோடு. சைட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம வந்து இப்போ சைட்டை பார்க்க போகிறோம். இந்த சைடு பயிர் வைக்கிறவங்க இந்த வயல் தான் போனோம். நம்மளுக்கும் அந்த வழி வந்து ஒரு பகுதியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சைட்டில் போகிறோம். சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அது வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஏக்கர் புளியா மரங்க. ஃபுல்லாக 7 ஏக்கரில் வந்து நம்மளுக்கு வந்து 2 சைடு பாருங்கள் புளியா மரம். எல்லாம் வந்து புளியாங்க வந்து இருக்கிற மரம் தான். பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதால இந்த சைட்டை எப்படி இருக்குங்க, ரெட் சாயில் மண்ணுங்க. சைட்டு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ரெட் சாயில் மண் தான். நல்ல ஒரு மிகப்பெரிய சைட்டு. நம்மளுக்கு வந்து ஒரு 7 ஏக்கரில் வந்து முதல்ல புளியா மரம் இருக்குங்க. 2 பகுதியும் நமக்கு பவுண்டரி லைன் ஃபுல்லாக ஃபென்சிங் கல் இதுமாரி இருக்குங்க. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 7 ஏக்கருக்கு தேக்க மரம் வந்து தனியாகவே இருக்குதுங்க. அது இல்லாமல் 2 ஏக்கரா கொய்யா, 2 ஏக்கரா மாமரம் சைட்டில் வந்து பார்த்தோன்னா அங்கங்கே இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேக்க மரமாக இருக்குது பாருங்கள். தேக்கு மரமே கிட்டத்தட்ட நம்மளுக்கு 7 ஏக்கர் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் மாமரம். இங்கே பாருங்கள், மிகப்பெரிய வந்து தேக்கம் தோப்பே இருக்குதுங்க. சைட்டு வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதால நம்மளுக்கு வந்து நிறைய மரங்கள் இருக்குது. பராமரிப்பு பண்ணியிருந்தோன்னா சைட்டு வந்து பயங்கர விமர்சையாக இருந்திருக்கும். இது ஃபுல்லாக நம்ம போகிறது ஃபுல்லாக நம்ம சைட்டில் தாங்க போகிறோம். இது ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து தேக்க மரங்க. எவ்வளோ பெரிய தேக்க மரம் இருக்குது பாருங்கள். தேக்க மரம் நம்மளுக்கு வந்து பெரிய தோப்பாகவே இருக்குதுங்க. எல்லா பெரிய பெரிய தேக்க மரம். இந்த ஷெட்டு, மாடு கொட்டா, ஆடு கொட்டா, இது எல்லாமே வந்து நம்ம சைட்டில் தாங்க வருது. இங்கே பாருங்கள் எவ்வளோ தேக்கு பாருங்கள். தேக்கே வந்து நம்மளுக்கு வந்து பல லட்சங்கள் விற்றுருங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய தோப்பு. இங்கே பாருங்கள், இந்த ஆங்கிளில் பாருங்கள் தேக்கு மரத்தை. இது வந்து பார்த்தோன்னா இங்கே தங்கி ஒர்க் பண்ணவங்களுக்கு ஷெட்டுங்க. இது வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கே தங்கி ஒர்க் பண்ணவங்களுக்கு ஷெட்டு. இது ஃபுல்லாக தேக்க மரங்க. இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு சைட்டில் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்குன்னு சில பகுதி விட்ருக்காங்க. இப்போ நம்ம அந்த இடத்த பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த பச்சையாக விவசாயம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாம் நம்ம சைட்டு தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ விவசாயம் பண்ணுறதுக்குன்னு எவ்வளோ நீட்டாக இடம் வந்து எல்லாமே புஞ்சங்க. இந்த சைட்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு புஞ்ச அருமையான சைட்டுங்க. இப்போ நம்ம கிணறு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சர்வீஸு ஒரு கிணறுங்க. கிணறு பாருங்கள், நல்லா நீர் வாட்டமான கிணறு தான். தண்ணி மேலேயே இருக்குது. நல்லா விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து இது வந்து பார்த்துக்கிறது இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 30 ஏக்கர்
இது சரௌண்டிங் வந்து 30 ஏக்கரு. இதனுடைய இன்னொரு பகுதி தார் ரோடு பகுதி சொன்னோம்ல பார்த்தீங்களா, அந்த இடத்த இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு 10 ஏக்கர் அந்த சைடு. எல்லாமே வந்து ஒரே சரௌண்டிங்கில் இருக்குங்க. 40 ஏக்கர் மொத்தம் நமக்கு. சரிங்களா. சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கே வந்து பல லட்சங்கள் இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ தேக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த தார் ரோடு முகப்பு கொண்ட இடத்த பார்க்கலாங்க. நம்ம இந்த பனைமரத்துக்கு அந்த பகுதி தான் அந்த விவசாய நிலத்தை பார்த்தோம். அது அப்படியே பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் 10 ஏக்கருங்க. இது வந்து பேலன்ஸ் 10 ஏக்கர். அந்த துண்டு இது கீழே, இது அப்படியே இது மேலேங்க. இந்த பகுதி ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அந்த 10 ஏக்கரில் வந்து கவர் ஆகிடுது. அதுக்கு தனியாக வந்து சர்வீஸு கிணறு இங்கே இருக்குது. இந்த 10 ஏக்கருக்கு வந்து இப்போ வந்து விவசாயம் எதுவும் பண்ணலை, ட்ரையாக தான் இருக்குது. இந்த எல்லா மரங்கரம் எல்லாமே நம்ம சைட்டில் தாங்க வருது. இடம் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு 40 ஏக்கரும் வந்து புஞ்ச லேண்டாகவே இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். 40 ஏக்கரும் வந்து நம்மளுக்கு புஞ்ச நிலம் தான். இது வந்து இந்த பகுதி பக்கத்து 10 ஏக்கருக்கான கிணறு சர்வீஸுங்க. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு கிணறு நம்மளுக்கு ஈபி. இதில் வந்து பார்த்தோன்னா மாமரம் அனைத்து மரமும் இருக்குது. இந்த மேலே எல்லாமே அந்த கைனி எல்லாமே நம்ம சைடில் தாங்க வருது. சாயல் கூட நல்ல சாயல் தாங்க. பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்கிற கரும்பு எல்லாமே வந்து நம்ம சைடில் தான் வருது. நம்ம வந்து இப்போ தார் ரோடு நோக்கி போக போகிறோம். இடம் வந்து சூப்பராக இருக்குதுங்க. சார் இதான் சார் நம்ம வந்து அந்த 40 ஏக்கருக்கான இந்த பகுதி ரோடு பகுதி, தார் ரோடு பகுதி. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருகில் ஆல்ரெடி ஃபென்சிங் போட்டு சைட்டில் வாங்கியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த வரப்புங்க. இந்த வரப்புலேருந்து நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த போது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பகுதி. அந்த பேலன்ஸ் 10 ஏக்கர் பார்த்தோம்ல, அதனுடைய ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு முகப்பு மட்டும் கிட்டத்தட்ட 300 அடி இருக்குதுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒழுங்கு அப்படியே இது ஃபுல்லாக நம்மளுக்கு தார் ரோடு முகப்பு இந்த லாஸ்ட்டு கம்பம் இருக்குது பார்த்திங்களா, அது வரை நம்மளுக்கு வந்து தார் ரோடு ஃப்ரண்டேஜுங்க. பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து தார் ரோடு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட 300 அடி இருக்குதுங்க. இது ஃபுல்லாக வந்து அப்படியே பேக் சைடு இது நீட்டாக அப்படியே நம்ம சைட் தாங்க. இது ஃபுல்லாக நம்மளுக்கு சைட்டில் தான் வருது. இது எல்லாமே நம்ம சைட்டு தான். 300 அடிங்க. ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்ல ஒரு பெரிய இடம் வாங்குறவங்களுக்கு வந்து இது வந்து சூப்பரான இடங்க. ஏன்னா 40 ஏக்கர் நம்மளுக்கு வந்து புஞ்ச நிலமாகவே கிடச்சிருக்கு. அது பெரிய விஷயம். சாயலும் ரெட் சாயிலே இருக்குது மேக்ஸிமம். அதனால் வந்து நல்ல சைட்டுங்க. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். நன்றி.